Hello friends, good morning. So இன்னைக்கு நம்ம கோல்ட் அப்டேட் பார்ப்போம். அதாவது வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் நமக்கு 29ல இருந்து நம்மளுக்கு வந்து செகண்ட், அதாவது செப்டம்பர் 2 மட்டும் இருக்குது ஃப்ரைடே. ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ நான் ஓவராலாக நம்ம சொல்லியிருந்த விஷயம் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குதுன்னு. ஸோ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாங்கள் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த க்ரீன் கலர் இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப நல்ல ஒரு பை ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் நேற்று ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள நல்ல ஒரு டீப் டவுனாக வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கு ரீசன் வந்து நேற்று வந்து நிறைய நியூஸ் டைம் நிறைய இருந்துச்சு. அதாவது டியூஸ்டேமில் தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் வந்து நமக்கு நிறைய பிக் நியூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் டைம்னால மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் நல்ல ஒரு டவுன் ஜோனுக்கு திரும்ப எகெயின் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ எகெயின் மார்க்கெட் திரும்ப அப் சைட் போகுமா டவுன் சைட் போகுமான்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்குருவோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஃப்ரைடே மெயின் நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்குரிய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட், அதாவது மண்டே ஃப்ரைடே உங்களுக்கு டெய்லி சார்ட் அனலைசிங் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தா தெரியும், நம்மளுக்கு மந்த் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 4 days இருக்குது. ஸோ 4 daysனால் நமக்கு வெனிஸ்டே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எந்த கண்டிஷனில் க்ளோஸ் வைக்கணும். ஸோ மேபி மண்டே மார்க்கெட்டில் மேலே போய்ட்டும் க்ளோஸ் வைக்கலாம். திரும்ப எகெயின் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓவராலாக பார்க்க போனால் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். இதில் இருக்க நான் அந்த லோ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இது கட்டாயம் மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட் வரதுனால நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப தேவைப்படும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நமக்கு தேவையான ப்ரீவியஸாக இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் நான் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு அதுக்கு மேலே இந்த பாயிண்ட். ஸோ இது நம்ம லாங் டைம் பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேலே இந்த பாயிண்ட், இது தான் நமக்கு மந்த்லி சார்ட்டில் கிடச்சிருக்க பிரேக் அவுட். இதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு டவுன் சைடில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி சார்ட் போய்க்கிடுவோம். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இதிலேருந்து மேலே போன மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன். ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு கட்டாயம் தேவைப்படும் ஃப்யூச்சருக்கு. ஏன்னா இதை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம திரும்ப எகெயின் பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இது ஒரு புல்லிஷ் பேரிஷ் என்க்ளஃபிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வீக்லி சார்ட் க்ளோஸ் வைக்கிறது வந்து ஒரு க்ரீன் கலராக மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு சைட்வே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. பட் இது ஒரு ரெட் கலர் கேண்டலாக வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம டே சார்ட் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்குருவோம். ஸோ இந்த இன்ட்ராடே அப்டேட்டில் வந்து உங்களுக்கு நல்ல அப்டேட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ரிட்டர்ன் டவுனில் இருக்குது. ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஓவராலாக நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதோட கனெக்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ இது ஒரு 100% கன்ஃபார்ம் இல்லை, இது ஒரு 50% கன்ஃபார்ம். ஸோ இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் இதோட தான் கனெக்ட் பண்ணணும். இதோட கனெக்ட் பண்ணால் மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், நல்ல கன்ஃபர்மேஷன். இதில் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுக்காக நம்ம மண்டே மார்க்கெட்டுக்காக நம்ம இது கொஞ்சம் இந்த இடத்துல எடுப்போம். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் மார்க்கெட் வந்து எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 1722லேருந்து 1707 வந்து நல்ல ஒரு ஜோன், அதாவது ஒரு பை ஜோன். இந்த ஏரியா நல்ல உங்களுக்கு பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற ஒரு ஜோன். ஸோ மேபி இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பைக்குரிய கன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் அப்டேட்டும் நான் தரேன், நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ எகெயின் நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா உங்களுக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும். அதாவது 1766க்கு மேலே மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் போணுச்சுன்னா கட்டாயம் வந்து 1716 நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். 16 இல்லாட்டி 15 மட்டும் மார்க்கெட் வந்து 1815 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பார்த்துட்டு போனால் இந்த ஏரியா இதிலேருந்து வந்துட்டு மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இதில்
பை ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு. மார்க்கெட் எகெயின் இதை பிரேக் அவுட் கொடுத்தா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப இந்த இடத்துலேருந்து போன மார்க்கெட் திரும்ப நமக்கு டவுன் ஆப்ஷன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி டவுன் ஆப்ஷன் வந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப இவ்வளோ தூரம் நமக்கு வரதுக்குரிய நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. திரும்ப இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது டே சார்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் எந்தளவு பை ஆப்ஷன் கொடுக்கணும். இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து செல் ஜோன் தான். அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். பிலோ செல் ஜோன் நமக்கு அதாவது 0707 கீழே நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 1700 கீழே கட்டாயம் மார்க்கெட் வந்து 1780 போக சான்சஸ் இருக்குது. 1780 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1680 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1680 மார்க்கெட் கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணால் 1650 மட்டும் மார்க்கெட் போகிறதுக்குரிய சான்சஸ் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா டவுன் ட்ரெண்ட்னால கண்டினியூவாக டவுனாக இருக்கிறனால மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இருக்கிற நியூஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் ஆனிச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் டவுன் வரும். ஸோ உங்களுக்கு டவுன் ஆப்ஷன் எடுக்கிறதுக்குரிய ஆப்ஷன் நான் இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செல் ஆப்ஷன் உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் நான் தரேன். செல் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பேசின விஷயந்தான். நெக்ஸ்ட் வீக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 1755 இல்லாட்டி 1750 மிட் பாயிண்ட். ஸோ நீங்கள் ஃபிபனாச்சி எடுத்து பார்த்தாலும் அதே பாயிண்ட் தான் வரும். நான் வந்து 1755 1755. ஸோ எகெயின் மார்க்கெட் 1755 நமக்கு செல் ஜோன் இருக்குது. ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து டவுன் இருந்துச்சுன்னா இதிலேருந்து நம்மளுக்கு டவுன் ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ செல் ஆப்ஷன். ஸோ அது தவிர்த்து நமக்கு நல்ல பிரேக் அவுட் கிடைச்சிச்சின்னா அதாவது நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கிறதா இருந்தால் நமக்கு 1755 வந்து ஒரு நல்ல ஜோன். அதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போது சிச்சுவேஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த டாட் லைன் ஆட் பண்ணிக்கிறீங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு yellow லைன் ஆட் பண்ணிக்கிறோம், அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் 55. ஸோ 55 வந்து அப்ராக்ஸாக இருக்குது. நான் வந்து டேட் சார்ட் எடுக்கிறேன். ஸோ 55 உங்களுக்கு 55 விட உங்களுக்கு 50 கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டவுன் ஆப்ஷன் திரும்ப எகெயின் டவுன் வரதுக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து என்ட்ரி பாயிண்ட் இதில் எடுங்க. கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. ஓவராலாக பார்க்க போனால் டவுன் ட்ரெண்ட். ஸோ இது நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த 55 தேவை. ஃபஸ்ட் வந்து 1750, அதே மாதிரி 55. ஸோ இந்த 55ம் 50 மார்க்கெட் திரும்ப பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் திரும்ப பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுற மட்டும் மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. மற்றது நம்மளுக்கு இதில் வந்து 1744 இருக்குது நல்ல கன்ஃபர்மேஷனான செல் எடுக்கிறதுக்கு. அது ஷார்ட் டைம் அப்டேட்டில் நம்ம பார்த்துக்குருவோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேலேருந்து பார்ப்போம் ட்ரெண்ட் லைன் இது இருக்கான்னு. ஸோ இப்போதைக்கு தேவைப்படாது, ஏன்னா இதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அது வேணாம். ஸோ இப்போ ஷார்ட் டைம் அப்டேட் போய்க்கிறோம். இது வந்து நம்ம வந்து நேற்று ஃப்ரைடே ட்ரா பண்ண விஷயம். ஃப்ரைடே வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து ஃபஸ்ட் வந்து ஏ நடக்கும், ஏக்கு பிறகு இதிலேருந்து பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலான்னு நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது நமக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் பை ஆப்ஷன் போணுச்சு. ஸோ அதில் அது நியூஸ் டைம் நேரம் நமக்கு பை ஆப்ஷன் கிடச்சி. ஸோ அதிலேருந்து திரும்ப மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஒரு டவுன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்த மாதிரி திரும்ப ரிட்டர்ன் மேலே போயிட்டு அதிலேருந்து மார்க்கெட் திரும்ப டவுன். ஸோ மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகலை. ஸோ ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட்ஸ் வந்து இப்போ பார்த்துக்குருவோம். ஸோ இதுவும் நான் ஓவராலாக எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது நான் எடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட் வந்து நான் டே சார்ட் எடுக்கிறேன். ஸோ டே சார்ட் படி நம்ம பார்க்கல, டே சார்ட்டில் இதுக்கு மேலே மார்க்கெட் இனி ஃப்யூச்சரில் மேலே போனால் தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன், பைக்குரிய கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த இடத்துல 37. அதே மாதிரி நம்மளுக்கு விக் வந்து இவ்வளோ தூரம் ஷேடோ, இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன் ஆகிருக்கு. மேபி அடுத்த கனெக்ஷன் இதில் பண்ணுவோம், அடுத்த விக் ஷேடோ. ஸோ இது அப்டேட். ஸோ இதில் நான் வந்து 50% பார்ப்போம். ஸோ அந்த பாடியோட பார்க்குறேன் 50% நமக்கு பார்க்கல இந்த 1748 வருது. ஸோ ஓவராலாக 1748 இல்லாட்டி 1750 நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயந்தான். ஸோ இதில் வந்து நான் 48 எடுக்கிறோம், 50% பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம 50% நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த டவுன்லேருந்து தான் பார்க்கணும், இல்லாட்டி இந்த ஹையிலேருந்து பாருங்கள். இந்த டவுன்லேருந்து பாருங்கள், இந்த டவுன்லேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. ஸோ 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா 1740 1744 சம்திங் வரும். 1744 உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் செல் எடுக்கிறதுக்கு நான் ஷார்ட் டைமில் சொல்கிறேன். ஸோ இது அப்டேட். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் டைம் அப்டேட் போய்க்கிறோம் 1 hour சார்ட். ஸோ 1 hour சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த ஜூன் ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜூனாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா இப்போதைக்கு இந்த ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு. 1727 மட்டும் ஆல்ரெடி ப்ரீவியஸாக போன மார்க்கெட், ரன் ஆன மார்க்கெட். இந்த 27 அதே மாதிரி 33 இல்லாட்டி 34. ஸோ இந்த ரேஞ்ச். ஸோ என்ன அதையும் நம்ம இதில் வந்து நோட் பண்ணிக்கிறோம். 1727லேருந்து 1734 எடுக்கிறேன், கொஞ்சம் அப்ராக்ஸாக நம்ம டீப்பாக பார்ப்போம். ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோன், பெரிய சப்போர்ட் ஜோனில், அதாவது 1 hour சார்ட்டுக்குரிய இல்லாட்டி 30 minutesக்குரிய ஸ்மால் சப்போர்ட். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதிலேருந்து மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் உங்களுக்கு டார்கெட் வந்து 1748 சான்சஸ் இருக்குது. ஸோ 1748 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து நமக்கு மேலே போகும். அப்படி இல்லாட்டி நமக்கு மேலே போகிறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1750 1755. ஸோ இதுலேயும் நான் அதை நோட் பண்ணிடுவோம். எகெயின் பை ஜூன் வந்து ஓப்பன் ஆகும் above 1755 1750 1755. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன், மேலே போகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன். அது மட்டும் செல் ஜோன் தான். ஸோ இதில் வந்து எகெயின் நீங்கள் செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் செல் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ளே இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா மார்க்கெட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். நம்ம வந்து மார்க்கெட் திரும்ப கொஞ்சம் டவுன் போகணும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுவோம், மண்டே மார்க்கெட்டில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு. மேபி மண்டே மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போயிடுச்சுன்னா நம்ம அதிலேருந்து செல் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் 27 இல்லாட்டி 28 வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் டவுனில் இருந்துச்சுன்னா நம்ம அதிலேருந்து பை ஆப்ஷன் எடுக்க நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் மண்டே மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கட்டாயம் திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ஒரு 30% சரி 40% சரி திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை, செகண்ட் ஆப்ஷன். ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லாங் பை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு மேலே தான் பை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக பை நீங்கள் கண்டினியூ ஆகணும்னா நம்ம 1758க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் 1765க்கு மேலே மார்க்கெட் இருக்கணும். போனால் மட்டும்தான் நம்மளுக்கு 1766 லாஸ்ட். இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு அதுக்கு பிறகு லாங் பை. ஸோ லாங் செல் வர்றதா இருந்தால் சான்சஸ் வந்து இதுக்கு கீழே வந்து லாங் செல் தான். லாங் செல் 1727 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் வந்து 1720 போகும். ஸோ அந்த 1720யும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த சப்போர்ட் ஜோனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கு கன்ஃபார்மாக டவுன் சைட் போகும். ஸோ இதில் வந்து 1720 லாஸ்ட் பாயிண்ட், நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன். ஸோ நீங்கள் அது ப்ரீவியஸாக நீங்கள் இருக்கிற 4 hour பார்த்தாலும் ஓகே. நீங்கள் வந்து
வீக்லி சார்ட் பார்த்தா சரி, இந்த இடத்துல தான் மார்க்கெட் வருது, நல்ல ஒரு பிரேக், இது மார்க்கெட் திரும்ப எகெயின் ரிட்டர்ன் மேலே போகுது. அதே மாதிரி திரும்ப கீழே வருது, இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட், திரும்ப இதுக்கு மார்க்கெட் திரும்ப எகெயின் மேலே போகல, இதில் பிரேக் அவுட் கிடச்சிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போகுது. ஸோ அந்த 1720 வந்து நல்ல ஒரு ஜோன். ஸோ அந்த ஜோனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு லாங் பை வந்து இதுக்கு மேலே தான் 1766 இல்லாட்டி 1765க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு லாங் பை. ஸோ இது தான் நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்குரிய அப்டேட். ஸோ வெயிட் பண்ணுங்கள். $130 மட்டும் வெயிட் பண்ணுங்கள், இல்லாட்டி $1030 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 1030 ஏதாவது நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் மார்க்கெட்டை. $1030 இல்லாட்டி ஒரு 130. ஸோ நமக்கு வந்து லண்டன் மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் நிறைய இருக்குது. மேபி நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் இருந்தால் கட்டாயம் வந்து மேலே போகலாம், 30% 40% மேலே போகலாம். நம்ம அதிலிருந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. கீ பாயிண்ட்ஸாக வந்து இந்த 1750 1755 வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து மண்டே மார்க்கெட்டில் வந்து இன்னொரு அப்டேட்டும் தரேன், 1744. ஸோ 1744 ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கிறீங்க. மேபி அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆகிற மாதிரி இருந்தால் நான் மண்டே மார்க்கெட்டில் அப்டேட் தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.